கல்வி போதிப்பதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும். அதுதான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஐயோ கடை திறந்துட்டாங்களே, டாஸ்மாக் திறந்துட்டாங்களே, ஜனங்க கெட்டு போகிறாங்களேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் வைக்குது, வாங்கி குடிக்கிறோமா? நாம் பண்ணுற தப்புக்கு அரசாங்கத்தையும் குறை சொல்லணும். எனக்கு 75 வயசாச்சு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு சொட்டு லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். சினிமா துறையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் சினிமா நடிகர்களை சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் நடிகர்களாக பாருங்கள். அவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளாக நினைக்காதீங்க. அது உங்களை ஏமாற்றிடும். சினிமா ஸ்க்ரீன்கிறது ஒரு பொய்யான விஷயம். 60 அடி ஒசரம், 120 அடி அகலம். அந்த ஒசரத்துக்கு யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், வெள்ளை ஸ்க்ரீன் ஆகிடும். அப்படிப்பட்டவர்கள் பின்னாடி ஓடுறதை நிறுத்தணும். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் சிவகுமார் மாதிரி எங்களுக்கு ரசிகர் மன்றம் கூடாதுன்னு நினச்சி ரசிகர் மன்றமே கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ரசிகர் மன்றம்? கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறோம், நமக்கு எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் காசில் ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்தா அது சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம வளர்க்கணும். அதுதான் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம் முதல்ல நமக்கு சுதந்திரம்ங்கிறது வேறு, பாதுகாப்பு வேறு. நாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? 10 கோடி பேர். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட்டட் சைட்டு மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவளுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சுடலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயிலில் வச்சுருக்கணும், அப்படி தானே பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? லாக்அப் டெத். அதே தான் சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்கள என்ன பண்ணுறாங்க? சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணி நான் குற்றமற்றவன்னு ப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு உலகத்தில் இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும், எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக கேட்குறேன். கட்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்ல, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுதான் காரணம் என்னன்னு சொல்ல. இல்லையா, வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. நாம் நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவிலேயே, இந்திய அளவில் மிக அதிகமான பாலியல் குற்றங்கள் எங்கே நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நான் சொன்னதை விட்டுருங்க. நான் தான் பாஜகலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா 3 கட்சியிலேருந்து என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஒரு கட்சியில் நானே வெளில வந்த மாதிரி இருக்கட்டும்னு வந்துட்டேன். இப்போ தான் கருநாகராஜன் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது பாஜக என்பதோ தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்கே நடக்காது. இது திராவிட மண். நீங்கள் சொல்லலாமான்னு கேட்டால்
இது திராவிட மண்ணில் பிறந்தவன் திராவிடன் தான், தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன், இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். அதில் போய் நீ கிறிஸ்டியனா நீ முஸ்லீமான்னு கேட்குறது எப்படி? தப்பு தானே? ஏன் இன்றைக்கி சிறுபான்மையிற்கு நம்பிக்கை வரல? தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறாரு விஜய். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்குது அவர் சாதகமாக பேசுவார்? அதுக்காக சொல்கிறேன்.